அவங்க யார் கூட கூட்டணி வச்சிருந்தா சரியா இருந்திருக்கும். கூட்டணி வச்சுனா ஏடிஎம் கூட தான் வச்சிருக்கணும். அவங்க முன்னாடி ஏடிஎம் கூட தான் இருந்தாங்க. பொது தேர்தல் ஏடிஎம் கூட தான் இருந்தாங்க. ஏடிஎம் கூட கூட்டணி வச்சு தான் தோத்தாங்களா போன டைம். தோத்தாங்க கொஞ்சம் ஓட்டுல. இப்ப அந்த மாதிரி இல்ல. ம். அதே இது இப்பயும் இப்ப வரும்னு சொல்ல முடியாது. ம். என்ன கூட்டணி வலுவான இல்ல. அவங்க பல கூட்டணி இருந்துச்சு டிஎம்கே ஆனா விட. அன்னைக்கு அதே திமுக எதிர்த்து தான் விஜயகாந்த் ஐயா கட்சி ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அதே திமுக போட்டு பிரேமலதா செஞ்சிருக்காங்களே. அதான் எடப்பாடியே சரியில்லை. ஆ. எடப்பாடியே தலைமையை ஒருங்கிணைச்சு போக முடியல. எடப்பாடிய நான் சொல்றேன். அவரை ம். பன்னீர்செல்வம் தான். ம். பன்னீர்செல்வத்தை தான் அம்மா கையை காட்டினாங்க, இவரையா காட்டினாங்க. இவரை நான் வந்து கிளை செயலாளருங்கிறாரு. இவர் அதுக்கு முன்னாடியே வந்தார்ல. இவரை ஏன் அந்த அம்மா கையை காட்டல? பன்னீர்செல்வம் இடையில வந்தாருக்கிட்ட அவரை ஏன் 3 வாட்டி உட்காந்து வச்சாங்க? ஒருங்கிணைச்சு போக தெரியல. அவருக்கு விட்டுட்டாரு. இப்ப எம்ஜிஆருடைய கட்சியே பல இதா போயிடுச்சு. திமுக ஆட்சியில் இருக்கும்போது விஜயகாந்த் ஐயா மேல அவ்வளவு கேஸ் போட்டாங்க, அவ்வளவு கொடுமை நிறைய பண்ணுனாங்க, நிறைய தொல்லை கொடுத்தாங்க, அவ்வளவு நிறைய தொல்லை. மண்டபத்தையே ஒரு ஆசையா கட்டின மண்டபத்தையே இடிச்சாங்கல்ல. வேற வழியில போறதுக்கு வழி இருக்கு, செஞ்சிருக்கலாம். எத்தனையோ பாலங்கள் எப்படியோ மாத்தி எல்லாம் செய்யறாங்க. அதை செய்திருக்கலாம். செய்யணும்னு செஞ்சாங்க. அது அவருக்கே பெரிய ஒரு இழப்பா போச்சு. ஆனா அதெல்லாம்